குட் ஈவினிங் டு ஆல். இது வந்து இந்த கெரியர் கவுன்சிலிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கெரியர் கவுன்சிலிங் ஆஃப்டர் 10th +2க்காக வந்து ஆல்ரெடி ஒரு நாள் பேசியிருந்தேன். கன்ஃபியூஷியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு தத்துவ விஞ்ஞானி இருந்தார். கன்ஃபியூஷியஸ் அவர் ரிலீஜியஸ் ஃபிலாசபரும் கூட. அவர் சொல்லுவார், சூஸ் அ ஜாப் யூ லவ். அதாவது உனக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரியான வேலையை நீ தேர்ந்தெடுத்துக்கிட்டேன்னா நீ எப்போவுமே வேலை செய்வானா வாழ்க்கையில். ஏன் அந்த மாதிரி சொன்னார் அப்படின்னா, உனக்கு பிடிச்ச வேலையை நீ செய்யும் போதும் அது வந்து அந்த வேலை வந்து உனக்கு வேலையாகவே தெரியாது. அது வந்து உன்னோட இன்ட்ரெஸ்டாக மாறிடும். அப்போ வந்து உனக்கு வந்து கஷ்டமே தெரியாது. யூ வில் நாட் சே நான் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு நீ சொல்லவே மாட்டேன். ஏன்னா உனக்கு பிடிச்சதை செய்யும் போதும் கஷ்டமே தெரியாது. ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லணும் அப்படின்றது வந்து, நான் இப்போ இருக்கக்கூடிய இதில் வந்து நிறைய வந்து இந்த கோர்சஸ், என்ன மாதிரியான கோர்சஸ் வந்து படித்தானா நிறைய இருக்குது, நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. நார்மலாக நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அதை தவிர்த்து சில கோர்சஸ்லாம் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் ஜேர்னலிசம், அனிமேஷன், கிரிமினாலஜி, என்வாயர்மெண்டல் சயின்ஸு, நர்சிங் மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு பாப்புலரான கோர்ஸு உலகத்திலே கிடையாது. எங்கே போனாலும் வேலை கிடைக்கும் நர்ஸாக இருந்தவங்களுக்கு. அப்புறம் அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ், ஃபினான்ஸு, அக்கௌண்டிங்கு, அந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் அந்த பேங்கிங்கு, இன்சூரன்ஸு, அப்புறம் ஃபேஷன் டிசைனிங், அது மாதிரி நிறைய டிசைன்லேயே நிறைய வகையான டிசைன் இருக்குது. ஈவன் நம்ம கையிலலாம் மெஹந்திலாம் போடுறாங்க, அதுவும் ஒரு டிசைன் தான். ஒரு பொண்ணுக்கு வந்து மெஹந்தி போட்டாங்கன்னா 1000 ரூபா, ஒரு கைக்கு 1000 ரூபா வாங்கிட்டு போயிடுறாங்க ஈஸியாக. ஸோ அது வந்து ஒரு ஸ்கில் தானே. ஸோ டிசைனிங். அதே மாதிரி வந்து எக்கனாமிக்ஸ் இஸ் அ பெஸ்ட் சப்ஜெக்ட். அதாவது எக்கனாமிக்ஸ் படித்தா, இப்போ மன்மோகன் சிங் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, த பெஸ்ட், த இன்டெலெக்சுவல் பர்சன். அவர் வந்து ஒரு பெரிய எக்கானமிஸ்ட். ஸோ எக்கனாமிக்ஸ் படித்தா யூ கேன் டூ மெனி திங்ஸ். ஆனால் வந்து அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பிஏ எக்கனாமிக்ஸ் அதை போய் எதுக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாது. இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். அதை வந்து சொல்லி கொடுக்குற விதமாக சொல்லி கொடுத்தோன்னா அது மாதிரி ஒரு சப்ஜெக்டே கிடையாது எக்கனாமிக்ஸ். அதுக்கப்புறமா வந்து ஃபிசியோதெரபி, சோஷியல் ஒர்க்கு, டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஈவன் நீங்கள் வந்து பெரிய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். இன்றைக்கி நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது யூகேயில் வந்து என்ன ஜாபுக்கு வந்து ரொம்ப பாப்புலாரிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் நர்சிங்கு, இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஈவன் சுவிட்சர்லாண்டில் கூட ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நிறைய ஜாப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து உலகமே உங்கள் கையில் தான் இருக்குது. என்ன மாதிரியான வேலைகளுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி போகணும். அதே மாதிரி ஒரு டாக்டர் அப்படின்னு சொன்னால் வெறும் எம்பிபிஎஸ் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் அலைடு கோர்சஸ் நிறையா இருக்குது. லேப் டெக்னீஷியனோ இல்லை ரேடியோலஜி, அந்த மாதிரி நிறைய ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. குட்டியாக அதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷன் மாதிரியே கொண்டு போகிறாங்க எல்லாத்தையுமே. அதே மாதிரி வந்து இந்த ஸ்பீச் தெரப்பி கற்றுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான அப்புறம் வந்து யோகா தெரப்பி, அக்யூபஞ்சர், இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் சின்னதாக தெரியும். ஆனால் அது உள்ளக்க போயிட்டீங்கன்னா யூ கேன் பிகம் அ ஸ்பெஷலிஸ்ட். அதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டு ட்ரெயின் ஆகிட்டிங்கன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அதே மாதிரி ஃபிட்னஸ் சென்டர்ஸ் நிறையா இருக்குது. அதை பற்றி படிச்சுக்கிறாங்க. அதை பற்றி படித்து நம்ம வந்து வெளியேருந்து பார்க்கும்போது ஜிம்மு தான் நடத்துகிறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த ஜிம்மு நடத்துறதுல எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குன்றது அதுக்கப்புறமா உள்ளக்க போனால் தான் தெரியும். எல்லாத்துக்குமே காரணம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திறமை மட்டும்தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. எந்த ஒரு விஷயமுமே நம்ம செய்கிற ஸ்டைல் அப்படின்றத ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோன்னா நம்மளை யாரும் வந்து காம்பீட் பண்ணி வர முடியாது. இப்போ வந்து நிறைய படத்தில் நிறைய பேர் நடிக்கிறாங்க. எத்தனை பேர் அதில் சக்ஸஸ் ஆகுறாங்க? யார் வந்து அந்த நடிப்பை வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டுறாங்களோ அவங்க தான் சக்சீட் ஆவாங்களே தவிர எல்லாருமே சக்ஸஸ் ஆக முடியாது. ஏன்னா ஜனங்க வந்து முட்டாள் கிடையாது. அண்டர்ஸ்டுட்? ஃபைனலாக வாழ்க்கை அப்படின்றது வந்து ஹாப்பினஸ்.
போடுறோம்ல, ஸ்மைலி போட்டு ஹாப்பியாக அப்படியே ஜாலியாக இருக்கிறோம், ஹாப்பியாக இருக்கோம், என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல, அது இங்கே ஹாப்பியாக இருக்குமா, மனசுக்குள்ளே இருந்து வருதா அந்த ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ வெரி மச்.